ராஜேஷ்னு ஒருத்தர் வந்திருக்காரு சார். ராஜேஷா? ஆமா சார். யாரு? ஜிம்கானா கிளப் ராஜேஷா? தெரியல. சரி, நான் வரேன்னு சொல்லு. நீ போ, வரேன். ஓகே गाइस, நீங்க எல்லாரும் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருங்க. I'll be back. ஓகே மாஸ்டர். இந்த பண்ணு தானா? ஆமா மச்சான். இதுல யாரு ராஜேஷ்? நான் தான்டா. நீயா? ஆமா. ஜிம்கானா ராஜேஷ்ல நினைச்சேனா? கானா தானே. சோகா குத்துவன் கேக்குறியா? மச்சான் உள்ளே வெளியே ஆட்டமாடாதே, அதுல தோத்து போனா ஏந்து ஓடாதே. நீ போத போட்ட வெறியில ஐயோ என்ன பண்ண தெரியல. போத போட்ட வெறியில என்ன பண்ண. உள்ளே வெளியே ஆட்டமாடாதே, அதுல தோத்து போனா ஏந்து ஓடாதே. போதுமா? லுக், நான் வேலையா இருக்கேன். டோன்ட் பிஹேவ் ஃபன்னி. ஏய், என்னடா மாமா உன்னை பண்ணிரா? இந்த பார், நாங்க ஒண்ணும் விளையாட வரலப்பா. என்ன பேசாம இருக்கிற? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்னவா? நீ நல்லா ஆடுவியாம, அதான் போட்டி நடத்த வந்திருக்கிறோம். ஒத்தைக்கு ஒத்த, ஒண்டிக்கு ஒண்டி வரியா? இந்த பாரு, யாரோ பிரச்சனை பண்ணவங்களை அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கெல்லாம் ரவுடி இல்லப்பா, ரொம்ப நல்ல பசங்க. ஆனா சொகாய மட்டும் வலிப்போம். இது பாருங்க, டீசெண்டா பிஹேவ் பண்ணுங்க. நான் போலீஸை கூப்பிட வேண்டி வரும். போலீஸா? காது ஜவ் அத்துருவேன். ஏண்டா, அஞ்சலிக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருக்குது, அவளை டாவடிக்கிறியா? சா வச்சிருவேன். என்ன மிரட்டுறீங்களா? இருங்க. நீ பண்றது சரியில்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மரியாதையை ஒதுங்கி போயிடு. அஞ்சலி லைஃபை டிஸ்டர்ப் பண்ணாது. யாரு நீங்கெல்லாம்? பர்ரு தலையா? அஞ்சலிக்கு அக்கா புருஷன், நான் அவளுக்கு அண்ணன்டா. நீங்க ஆதிக்கு ரிலேஷனா? ஆமா, அவன் கொஞ்சம் நல்ல கலரு, அதான் கார் வச்சுன்னு இருக்கிறான். நான் அவனை விட தவுளூண்டு கலர் தான் கம்மி, அதான் ஆட்டோ டிரைவரா இருக்கிறான். அதனால சொந்தம் இல்லைன்னு ஆயிடுமாடா. தபார், மரியாதையா மன்னிப்பு கேட்டு ஒதுங்கி போயிரு. ஒதுங்காட்டி என்ன கிழிச்சிருவீங்களா? அப்போ கேச்சிர வண்டிதான். ஏண்டா பத்தியா மச்சான், லைட்டா தான் புடிச்சிருக்கிற. எப்படி கத்துறா பத்தியா? இப்ப பாரு. குரு பாத்தியாடா? குரு குரு, ஐயோ குரு, டேய் இந்த கம்மாதரா வாயறடா டேய். ஐயோ டேய், சத்து போறான்டா இந்த குரு. அறிவுறுதாடா உனக்கு? செத்து இது போறான்டா. ஏன்டா இப்படி பண்ணின்னு?
பர்ச்சேஸ் மச்சான். நான் மாடி படிக்கட்டுன்றா யோ நீ யாரியா இதான் அஞ்சலி. ஐயோ தங்கச்சியா ஐயோ சாரி தங்கச்சி நான் தெரியாம சொல்லிட்டேன் அதான் உன்னாண்ட ரொம்ப விளையாடுறான்னு அனு மச்சாங்க சொல்லி மச்சான் என்னோட சொல்லிச்சு அதான் லைட்டா பட்டி பார்த்துன்னு இருக்கிறோம் சரி முதல்ல இடத்த காலி பண்ணுங்க காலி பண்றா டூமா யோ சொல்லிச்சுல உன்னதாயா என்ன மச்சா என்ன தங்கச்சி மரியாதை இல்லாம போடா போ எல்லாரையும் கூட்டிட்டு போடா ரொம்ப சந்தோஷம் மச்சான் ரொம்ப நன்றி வரேன் தாமனோ உனக்காண்டி வந்தேன் பாரு அப்பவே சொன்னேன் கேட்டியா நீ ஒரு ஓரமாயிட்டு போ உன் பிஞ்சு செருப்பால நடுறா ஐயோ ஆல்ரைட் என்ன மாடி திரும்ப அடிச்சிருக்கலாம்ல உங்க ரிலேட்டிவ்ஸ்னு சொன்னாங்க அஞ்சலி அதான் அடிக்காம விட்டுட்டேன் உனக்காக எவ்வளவு அடினாலும் வாங்குவேன் யோ மேட் மாடி சரி வாங்க ஹாஸ்பிடல் போலாம் கொஞ்சம் என்னால ஹெல்ப் நடக்க பண்ணுங்களேன் முடியல. ப்ளீஸ் வாங்க ஆஹா மாமா சும்மா சொல்லக்கூடாது மாமா மதம் பிடிச்ச யானை மாதிரி ஆபீஸ்ல வந்து பிளிரிட்டீங்க மாமா உங்க கோபம் இருக்கே அது எவ்வளவு அழகு தெரியுமா கோபம் வந்து நீங்க கத்துறப்ப அந்த சூரிய மாதிரி உங்க முகத்துல அப்படி ஒரு ஜொலிப்பு ஒரு தேஜஸ் டேய் நீ எங்கடா அங்க இருந்த நான் உன்னை பார்க்கவே இல்லையே தூண் மரவுல ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருந்தோம் முன்னாடி வந்து நின்னு என் கண்ணு கூசி குருடாகி போயிட்டா நடுவில் கூட தோணுச்சு ஹாலில் வந்து நின்று விஸ்வாமித்திரர் மாதிரி அப்படியே கோபத்தில் தக 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 தகன்னு ஜொலிக்கிறவரே என் மாமனாருன்னு சொல்ல ஆசையாக தான் இருந்துச்சு மாமா இருந்தாலும் ஒரு தயக்கம் மாமா அந்த ஆஃபீஸ்லேயே அபிதான் சிங்கம் பொம்பளை சிங்கம் அந்த பொம்பளை சிங்கமே உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல அப்படியே வாயடிச்சு போய் நின்றுச்சு மாமா என்னடா சொல்ற பர்ஃபார்மன்ஸா அது அது உங்க தார்மீக கோபத்தை தான் டங் ஸ்லிப் ஆகி பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டேன் மாமா அந்த ஆபீஸ் ஒரு போர்க்களமா ஆயிடுச்சு மாமா கங்கா உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆபீஸ்க்கு வந்து தொல்காப்பியனை கண்டுபிடி திட்டிங்களாமே யாரு உங்களை அங்க வர சொன்னது இந்த பாரு என்ன யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது யாரு அந்த ராஸ்கல் யாருடி அவன் எதுக்கு நம்மாத்த விஷயங்கள்லாம் தேவையில்லாம தலையிடணுங்கிற அவனுக்கு அந்த உரிமையை யாரு கொடுத்தது நீ கொடுத்தியா உனக்கே இந்த ஆத்துல அந்த உரிமை கிடையாது கொண்டபடி உளராதீங்க யாரு உளருது அவன் சொல்லி கொடுத்துதான் நீ சொத்தா பிரிச்சு கொடுன்னு கேட்கற அளவுக்கு வளர்ந்துருக்க நீ இப்படி அளவு கடந்து குதிக்கிறதையும் அதுக்கு எவனோ ஒருத்தன் சொல்லி கொடுக்கறதையும் பார்த்துன்னு என்னால சும்மா இருக்க முடியாது தெரியுமா என்ன யாரும் தூண்டல எனக்கு சுய புத்தி இருக்கு பொய் சொல்லாதடி பொய் சொல்லாத அந்த தொல்காப்பியம் சொல்லி கொடுத்துதான் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற யார் அப்படி சொன்னது நான் தாங்க அங்க சொல்றேன் நீயா இப்படி வேற ஆரம்பிச்சிட்டியா நான் எங்க ஆரம்பிச்சேங்க ஆபீஸ்ல சில விஷயங்கள் பத்திக்கிட்டு புகைய ஆரம்பிச்சிருச்சு எங்க பார்த்தாலும் ஒரே டாபிக் தான் பேசுறாங்க என்ன பேசுறாங்க கங்கா நீ 1000 தான் படபடப்பா கோவமா பேசினாலும் நீ நம்ம வீட்டு பொண்ணு என்னோட மச்சினி இந்த கிரேட் திருமலாச்சாரியாரோட பொண்ணு உன்னை பத்தி ஒரு வார்த்தை யாராவது ஏதாவது தப்பா சொன்னா கூட எனக்கு சுருக்குங்க இந்த வெட்டித்தனமான பில்டப் ஒண்ணும் வேண்டாம் விவரத்தை சொல்லுங்க கங்கா ஆபீஸ்ல உன்னை பத்தியும் அந்த தொல்காப்பியனை பத்தியும் கண்ணா பின்னான்னு பேசுறாங்க கங்கா அந்த தொல்காப்பியன் இருக்கானே அவன் ரொம்ப மோசமானவன் அவங்கிட்ட ஜாஸ்தி வச்சுக்காத ஏங்க அவர் தானே உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு அவரை பத்தியே குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்களே வேலை வாங்கி கொடுக்கறதெல்லாம் வேற விஷயம் உமா என்ன மாதிரி ஒரு தகுதியான ஆளுக்கு வேலை வாங்கி கொடுக்க வேண்டியது இந்த சொசைட்டில உள்ளவனோட கடமை வேலையை விட எனக்கு மானம் தான் முக்கியம் நான் என் மானத்தை சொல்லல என் மாமனார் திருமலாச்சாரியார் இருக்காரே அவர் இவ்வளவு வருஷமா சேமிச்சு பல வருஷங்களா கட்டி காத்து பிக்சட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்காரே அந்த மானத்தை சொல்றேன் அப்பேற்பட்ட மானத்தை கங்கா மட்டும் இல்ல எவனோ ஒரு தொல்காப்பியன் டேமேஜ் பண்ண நான் விட மாட்டேன் அந்த தொல்காப்பியனுக்கு நம்ம ஃபேமிலியை பத்தி என்ன தெரியும் நம்ம குடும்ப பிரச்சனைக்குள்ள தலையிட்டு அட்வைஸ் பண்றதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு வாய மூடுங்க எவனோ தெருவுல போற ஒரு சாதாரண ஆளை பத்தி பேசுற மாதிரி தொல்காப்பியனை பத்தி பேசுறீங்க அவர் யாருன்னு நினைச்சீங்க அவர் அந்த கம்பெனில ஒரு பார்ட்னர் நீங்க அங்கேயே வந்து அவரை கண்டபடி பேசி அவமானப்படுத்திருக்கீங்க வேற யாராவது இருந்தா அவர் நடந்துக்கிற விதமே வேறையா இருக்கும் அவர் ரொம்ப பொறுமையா இருந்திருக்காரு அவர் இன்னொரு பார்ட்னருக்கு முன்னாடி அவமானப்படுத்திருக்கீங்களே நம்ம வீட்டுக்கு அவர் பண்ண உதவிகள் எல்லாம் மறந்துட்டீங்களா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ அவர் எவ்வளவு ஒத்தாசையா இருந்தாரு நீ அவனுக்கு வக்காலத்து வாங்குற கங்கா ஆனா ஆபீஸ்ல மத்தவங்க எல்லாம் பேசுற பேச்ச கேட்டா நீ கேட்டிருக்க மாட்ட எனக்கு கேட்டு கேட்டு காதெல்லாம் ரணமாகி போச்சு நமக்கு மான மரியாதை முக்கியம் கங்கா மான மரியாதை பத்தி எல்லாம் நீ பேசாத கட்டின
கட்டின பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிட்டு அங்கேயும் போய் தண்ணி அடிச்சிட்டு கவுந்து கிடந்த ஆள் தானே நீ? பொண்டாட்டி ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கிற சொரணை கூட இல்லாம கிடந்த நீ பேசுறியா? நீ நல்ல ஆம்பளையா இருந்தா அந்த பெரிய மனுஷனை வெட்டி போட்டிருக்க வேண்டாம்? அப்ப வாயை மூடிட்டு இருந்துட்டு இப்ப ஓவரா பேசுற? வெக்கங்கெட்ட ஜென்மம். ஏய் என்னடி உளற? அந்த பெரிய மனுஷன் என்னடி தப்பு பண்ணாருங்கற? மாமா, உங்க பொண்ணுக்கு பொறாம மாமா. எங்க அந்த பெரிய மனுஷன் உதவி பண்ணி நான் பெரிய ஆள் ஆயிடுவேன்னு அவளுக்கு பொறாம. அதான் இப்படி எல்லாம் பேசுறான். இத பாருடி, யாரடி வெக்கங்கெட்ட ஜென்மம்? நீ தாண்டி வெக்கங்கெட்ட ஜென்மம். நீ தாண்டி கண்டவனோட எல்லாம் ஊரை சுத்திக்கிட்டு தெரியற. டீ போட்டு பேசின செருப்பு பிஞ்சிரும். ஏய் கங்கா, பேசாம இரு. மாமா இருங்க மாமா, நான் பேசிக்கிறேன். என்கிட்ட கோவமா பேசுறியே? நீ அந்த தொல்காப்பியனோட சுத்துறத பத்தி தாண்டி ஆபீஸ்ல ஒரே பேச்சு. எனக்கே டவுட்டா தாண்டி இருக்கு. அவன் கூட உனக்கு என்னவோ இருக்கு. எங்கெங்க போனியோ, என்னென்ன பண்ணியோ? உன்ன மாதிரி திமிரு பிடிச்சவளுக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. இந்த பொறுக்கி புறமுக்கு நாயி என்ன பேச்சு பேசுறான் இவன? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வெளிய போடா. ஏய் போடா. உங்க அக்கா வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சுடி. நான் வரேன். எங்கிட்டயே செருப்பு தூக்கி காட்டுற? இரு. இட்ஸ் ஓகே அஞ்சலி. மெதுவா மேனேஜ். மெதுவா வாங்க. இல்ல அஞ்சலி, முடியல அஞ்சலி. ரொம்ப வலிக்குதா மேடி? அப்பப்போ அங்கங்க பளிச்சுன்னு மின்னல் வெட்டுற மாதிரி வலிக்குது அஞ்சலி. ஐம் சாரி மேடி. சாரி சொல்ல வேண்டியது நான் தான். நிச்சயதார்த்தான ஒரு பொண்ணுகிட்ட நான் என் காதல சொல்லிட்டேன். அதுவும் மனசுல எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கோம். உனக்கு அது எவ்வளவு பெரிய வேதனை ஏற்படுத்தி இருக்கோம். யோசிச்சு பார்த்தா உன் மனசை சஞ்சலப்படுத்தி தொந்தரவு கொடுத்துட்டேன் அஞ்சலி. சாரி அஞ்சலி, ஐம் சோ சாரி அஞ்சலி. பட் ஒன் திங் அஞ்சலி, நான் சொன்னது 100% உண்மை. நீ டிஸ்டர்ப் ஆனாலும், உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்காக நான் வருத்தப்பட்டாலும் கூட நான் சொன்னது உண்மைங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அஞ்சலி. உன்னை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் அஞ்சலி. அதுக்காக நீ என்னை காதலிக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ண மாட்டேன். என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். That's all. நீ என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அஞ்சலி. அந்த சந்தோஷம் எனக்கு போதும். That's it. ஒருவேளை நான் இந்த மாதிரிலாம் பேசுறது தப்பு, அந்த தப்புக்கான தண்டனை தான் இந்த அடியோ? புரியல அஞ்சலி. ஒருத்தரை நேசிக்கிறதோ அதை வெளிப்படுத்துறதோ பெரிய பாவமா என்ன? ரொம்ப அடிச்சிட்டாங்களா? ஆமா அஞ்சலி. நீங்க திருப்பி அடிச்சிருக்கலாம்ல. எப்படி அஞ்சலி? உன் சிஸ்டர் அனுவோட புருஷன், அவனோட மச்சினன்னு எல்லாருமே உனக்கு சொந்தம். உனக்கு வேண்டியவங்கள நான் எப்படி அடிப்பேன் அஞ்சலி? ரிலேஷன்ஸா? யார் அவங்களா? நான் என்னைக்குமே அவங்கள அப்படி நினைச்சதே கிடையாது. எங்க ஸ்டேட்டஸ்க்கு அவங்கள எப்பவுமே அது அப்படி நடக்கவே நடக்காது. ஏதோ எங்க அனு தப்பு பண்ணிட்டா, அதுக்காக அவங்கள எல்லாம் உறவுன்னு ஏத்துக்க முடியுமா? நீங்க என்னதான் சொல்லுங்க, அவங்க பண்ணது தப்புதான். அவங்கள சும்மா விடக்கூடாது. நாம ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது? ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அஞ்சலி. ஏன்? கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, தண்டனை தருவாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா உன் பேரு வெளியே வருமே அஞ்சலி, அது உன்னை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணும்? சாரி டியோ.
உனக்கு அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலைமை என்னால ஏற்பட்டுறக்கூடாது. என்னால அவங்கள பதிலுக்கு திருப்பி அடிச்சிருக்க முடியாதா? உனக்காக தான் விட்டுட்டேன் அஞ்சலி. அப்புறம் எப்படி நான் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? அவங்க என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாலும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாது. யூ ஆர் மை ஃப்ரெண்ட். புரியுதா அஞ்சலி? இந்த மேட்டரை இதோட விட்டுடு அஞ்சலி. தேங்க்ஸ் மேடி. உங்களுக்கு என் மேல நிறைய அக்கறை இருக்கு. உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நானும் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன். கிளம்புறேன். சரி, போயிட்டு வா அஞ்சலி. டேக் கேர். அனு, அனு. அஞ்சலி, வா அஞ்சலி. ஏய், எங்க உன் புருஷன்? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி டென்ஷனா பேசுற? என்ன பிரச்சனையா? பிரச்சனையே உன் புருஷன் தான். எங்க அந்த ஆளு? வா, உன்னை அப்பவே கேட்டிருப்பேன். ஆனா ஹாஸ்பிடல் போற அவசரத்துல விட்டேன். ஆமா, பெரிய ரவுடி மாதிரி மேடையை போட்டு அடிச்சு மிரட்டி இருக்க. யார் உனக்கு அந்த உரிமையை கொடுத்தது?